லட்டு வந்து இந்த இதால் ஒரு ஏனம் கடலை மாவு போட்டிருக்கேன். இதால் 3/4 ஏனம் ஜலம் ஊற்றி இதை கரைச்சிருக்கேன். இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த இது கேசரி பவுடர் போட்டிருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இதே போலேயே பாகு வச்சுருக்கேன். இதே போல் 1.25 கோபுரமாக போட்டு 1.25 போட்டு பாகு வச்சுருக்கேன். ஏன்னாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு வேணும் பாகு, அதனால் 1.25 போட்டு பாகு வச்சுருக்கேன். இந்த பாகு வந்து இந்த ஒரே ஒரு இதுதான் வரணும். ஒரு காட்டை கோசம் தான் இதை போய் விட்டேன். 1 தான் வரணும். அப்படி அது மாதிரி வந்தாக்கா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அதை அணைச்சி விடலாம். அனுப்பேன். எண்ணெய் வச்சுருக்கேன். வரணும். இவ்வளோ பாக்கு வரணும். ஒரு 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 இது வரணும், ஒரு இடம் வரணும். இப்போ அணைச்சி விடலாம். இதை வந்து இப்படி கரைச்சி சேர்க்கணும். இதை இப்போ வந்து இது வந்து இந்த ஓரத்தை அதை ஒன்றும் கலக்கப்படாது. கலக்காத இந்த ஓரத்தில் மாத்திரம் எடுக்கணும். ஏன்னாக்கா இதெல்லாம் வறண்டுக்கு நடுப்புற இப்போ தேய்ச்சல்னா அது இப்போதான் தேய்ச்சி. இப்போ பாருங்க, எண்ணெய் துளி கூட ஆடப்படாது. அந்த மாதிரி எடுக்கணும். மாதிரி துளி கூட எண்ணெயும் கலங்கப்படாது, அந்த சட்டும் கூட நனையப்படாது. அப்படி இந்த பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொட்டணும், வச்சு கலக்கணும். ஒவ்வொரு ஓட்டுக்கும் கலரணும். இதே பாகு அந்த வந்து கெட்டி பாகு வச்சு ஊற்றி கலந்து இப்போ வந்து பிடிச்சிட்டுருக்கேன். லட்டு பிடிச்சிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கோ, சர்ப்ரைஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நீங்கள் பண்ணி பாருங்கோ. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பண்ணி பாருங்கோ. தீபாவளிக்கு லட்டு. ஹாப்பி தீபாவளி.